வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். எனக்கு பிகமிங் சூப்பர் நேச்சுரல் இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்பவே சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். உட்கார்ந்த இடத்துல இருந்தே நமக்கு பிடித்த விஷயத்தை அடைந்தால் எப்படி இருக்கும்? நம்ம பெரியவர்களோ சித்தர்களோ பண்ணதை நம்மளாலையும் பண்ண முடியுன்றதை சயின்டிஃபிக்காக பார்க்க போகிறோம். முந்தைய சில பதிவுகளில் நம்ம இந்த குவாண்டம் ஸ்பேஸ்ன்ற இடத்துக்கு போகிறது மூலயமா நம்ம நினச்ச விஷயத்தை நடத்திக்க முடியுன்றதை பார்த்துருந்தோம் இல்லையா? அது எப்படி பண்ணணுன்றதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் நமக்கு நிறைய தேவைன்றது இருக்குது. பொன்பொருளாகட்டும், உறவுகளாக ஆகட்டும், பிடிச்ச வேலையை அடையணும் அப்படின்ற நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் அடைய தியானன்றது தான் ஒரே டூல் நமக்கு. அது ஒரு கருவி மாதிரி வேலை செய்யுது. ஸோ இந்த தியானன்றதை எப்படி நம்ம பண்ணுறதுன்றது போன பதிவிலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன பார்த்தோம்? பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தை பற்றி யோசிக்காமல், ஃப்யூச்சர் வருங்காலத்தை பற்றி யோசிக்காமல், நிகழ்காலத்தில் அப்படியே கண்ணை மூடி உட்காரும்போது என்ன ஆகுது? எந்த தாட்ஸுமே இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது பிரம்மநிலை, சிவநிலை, இல்லை சக்தி நிலைன்னு சொல்கிற அந்த குவாண்டம் ஸ்பேஸுக்கு போகிறோம். அந்த குவாண்டம் ஸ்பேஸுன்றது எப்படி இருக்குது? வெறும் சக்திகள் மட்டும்தான் அங்கே இருக்குது. அதுக்குன்ற ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுன்றது அங்கே இல்லை. அப்போ இந்த தூள உடலேருந்து அந்த குவாண்டம் ஸ்பேஸுக்கு போகும்போது மெய், வாய், கண், மூக்கு, செவியான நம்ம உடலில் அத்தனை செயல்பாட்டுகளையும் அடக்கி நின்று வெறும் ஒரு விழிப்பு நிலையாக, அதாவது வெறும் ஒரு அவேர்னஸாக மட்டும்தான் அந்த இடத்துக்கு நம்ம போவோம். அந்த இடத்துக்கு ஃபிசிக்கலாக எதுவுமே இல்லை, ஆனால் அங்கே அபரிமிதமான எனர்ஜிஸ்ன்றது இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம எதனாலும் உருவாக்கிக்க முடியும். இதுதான் குவாண்டம் ஸ்பேஸுன்னு நம்ம முந்தைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். அப்போ நீங்களும் அந்த இடத்துக்கு போகிறீங்க. அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகும்போது உடல் அளவுலையும் மனதளவுலையும் நிறைய மாற்றங்கள்ன்றது நடக்குது. உடலில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் குணமாகுது. இப்படி தான் இந்த சக்திலாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களே. ஸோ இந்த கான்செப்டில் தான் அது நடக்குது. இப்போ நம்ம இந்த சக்தி நிலைக்குள்ளே போகிறோம். ஒரு ஞானி ஆகணும்னு சொல்கிறவங்க அப்படியே ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிறவா நிலை வேணும், ஏன்னா சக்தி நிலைன்னா என்ன, பிரம்ம நிலைன்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் ஏன் இங்கே திருப்பி பெறப்படணும்னு சொல்லி அப்படியே போயிடுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இந்த உலக விஷயத்தில் அதீத பிடிப்புன்றது இருக்குது. அப்போ நம்ம இந்த குவாண்டம் ஸ்பேஸில் வெறும் சக்தி மட்டும்தான் இருக்குன்றதை பார்த்தோம். அப்போ இந்த சக்தியை என்னவா வேணாலும் மாற்றலாம் இல்லையா? அதுதானே லாஜிக்கு. ஸோ நம்ம இப்போ அதே தான் பண்ண போகிறோம். அப்போ கண்ணை மூடி அந்த எதுவுமே இல்லாத அந்த இடத்துக்கு போய் அந்த சக்தி எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு என்ன வேணும்னோ அதை